பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு ஆண்டவர் பிதாவாகிய ஒரே பேருள்ள குமாரன் தமது பரிசுத்த ஆவியானவரை இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவங்க சரி, இப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அனலா அக்னியாக இறங்குறாரு. உங்களுடைய முந்தின நாட்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, முந்தினவர்கள் ஒளிந்து போயின. மேலான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய சுகம், உங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்த எல்லா பிரச்சனை, எல்லா அதிகாரிகளில் எல்லா மூர்க்க கோபங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய் உங்கள் மேலே கர்த்தர் கரிசனம் கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி ஆண்டவர் பரலோக தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பொழிந்தழுகிறார். உங்கள் வேதனை நீங்குது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. உங்களுடைய கவலை எல்லாம் மாறி சுகமாக சந்தோஷமாக மாறுது. உங்கள் கண்களில் தெளிவு உண்டாகுது, உங்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகுது, உங்களுடைய குழப்பம் மாறுது, சுகமாகுது. உங்களுடைய எல்லா ஞாபகம் மறதி, எல்லா சிந்தனைகளில் போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசுவின் தலைமை குணமாகுது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தாங்க உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால்கள் தேவ வல்லமை இறங்குது, தேவன அபிஷேகம் இறங்குது, அக்னி அபிஷேகம் இறங்குது. உங்களை சுகம் உண்டாகுது, உங்கள் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகுது, உங்களுடைய ஆத்துமால ஒரு சுகம் உண்டாகுது. உங்கள் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஆவி யாராவது அவித்து போட்டு இருந்தாங்களா, கோபம் எரிச்சல் எல்லாம் மாறி போகுது. உங்கள் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கிறார். புது பலன் உங்களுக்கு உண்டாகுது. கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்குறார். உங்களுக்கு சுகம் உண்டாகுது. உங்கள் பலவீனம் மாறுது, உங்கள் வருத்தம் சந்தோஷம் மாறுது. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க. எல்லாவற்றையும் வரும் சூழ்நிலையை மாற்றுறாரு. உங்களுடைய வறுமை மாறுது, உங்கள் பண பிரச்சனை நீங்குது, உங்கள் கடன் பிரச்சனை மாறுது. ஆமேன். கர்த்தர் பெரிய கருத்து. உங்கள் வேலை ஸ்தலத்தை அதிகாரிகளை தயவு கிடைச்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. வர வேண்டிய ப்ரொமோஷன் எல்லாம் பர்மனன்சி கிடச்சிருச்சு. நல்ல வீடு கிடச்சிருச்சு. எல்லாம் உங்கள் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு திரும்ப ஃபேவரபுளாக வருது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன சொன்னார்? ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, என் வல்லமை புறப்பட்டு போனதே. அப்போ அவருடைய வல்லமை உங்கள் மேலே புறப்பட்டு இறங்கி அற்புதங்களை செய்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாறுது. இந்த புதிய வருஷத்தை காண்பதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ, என்னென்ன எதிர்பார்த்து ஜெபித்துக்கூடாது, ஜெபத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. இன்னைக்கு முடிவு கொடுக்குறாரு. அது நன்மையாக இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் விடுதலை, சுகம், எழும்பி பிரகாசிங்க.